அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வல ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லா. நம்ம அல்லாஹுடைய மிக அழகிய பெயர்களை பார்த்துட்ருக்கோம். நம்ம முதல் 6 எப்படி கிரிக்கெட்லலாம் சொல்லுவாங்களே அது மாதிரி நம்ம முதல் 10 பெயர்களை இன்றைக்கி வெற்றிகரமாக முடிக்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் ஒரு குட்டி ரீக்கப் பார்த்துடலாம். ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்பாளன், அல் மாலிக் பேரரசன், அல் குத்துஸ் பரிசுத்தமானவன், அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன், அல் மோமின் நம்பிக்கை அளிப்பவன், அல் முஹைமின் பாதுகாப்பவன், அல் அஜீஸ் வலிமை மிக்கவன், அல் ஜப்பார் கட்டாயப்படுத்துபவன் மற்றும் மீட்டெடுப்பவன். இன்றைக்கி அல்லாஹுடைய 10வது பெயர் அல் முத்தகப்பீர். ஸோ நம்ம இவ்வளோ நாள் பார்த்த பெயர் எல்லாத்தையோட இந்த அல் முத்தகப்பீர் அப்படின்ற பெயர் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். எப்படின்னா நம்ம ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாருக்கூடையும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த பெயர் அல் முத்தகப்பீர் அப்படின்ற பெயர் அல்லாஹ்க்கு மட்டுமே உரியது. ஏன்னா அல் முத்தகப்பீர் அப்படின்னா என்ன? பெருமைக்குரியவன். ஓகே. ஸோ அந்த குணன்றது மனிதர்களுக்கு கடுகளவு கூட மனசில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பெருமை அப்படின்ற குணம் மனிதர்களை மனசில் என்ன பண்ணுது? அவங்கள ஒரு திமிரு பிடிச்சவங்களா கெட்டவங்களா மாற்றுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ரன்னிங் ரேஸில் வின் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுது? நான் தான் ஃபஸ்ட் வந்துட்டேன் அப்படின்ற ஒரு பெருமை ஆகுது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கூட இருக்கவங்கள சிறுமையாக பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய குணமே அதில் நல்ல குணங்களே அதில் மறைஞ்சு போய் கெட்ட குணங்கள் உருவாக தொடங்குது. ஸோ இந்த பெருமை அப்படின்ற குணம் யாருக்கு மட்டுமே உரியது? அது அவன் அல்லாஹ்விற்கு மட்டுமே உரியது அப்படின்றத என்றைக்கும் எந்த நொடியிலையும் நம்ம மறக்கக்கூடாது. இந்த நான் தான் அப்படின்னு நமக்காண்டி நினைக்கக்கூடிய அந்த குணத்துலேருந்து தான் இந்த பெருமைன்றது ஆரம்பிக்குது. ஸோ எது நடந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபையால் தான் நடந்தது அப்படின்றத நம்ம என்றைக்கும் எப்போவுமே மறக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இந்த உடலை கொடுத்து, இந்த உடலில் இந்த வலிமையை கொடுத்து, சக்தியை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்தவன் யார்? அவன் அல்லாஹ். ஸோ எது நடந்தாலும் அதனுடைய புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது. ஸோ அதனால தான் நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்றத நம்ம தொழுகையில் முதல் வரியாக நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்கிறோம். யா அல்லாஹ் என் அனைத்து புகழும் எல்லாருக்கும் எல்லாமே யாருக்கு உரியது? அல்லாஹுக்கே உரியது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி கதை அமீர் மூலியமா இந்த கதையை தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஒருத்தவங்க பெருமைப்பட்டா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு குட்டி கதை தான். அமீர் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு முடி நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. ஓகே. ஸோ அந்த பொண்ணை பார்க்குறவங்க எல்லோரும் உன் முடி ரொம்ப நல்லா அழகாக நீட்டாக இருக்குது அப்படி சொல்லி ஒரு 10 டைம் சொன்னவொடனே என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு பெருமைன்ற அது மனசில் வந்துருச்சு. அந்த பொண்ணு நாளாக என்ன வச்சு மற்றவங்கள பார்த்து சிறுமையாக நினைக்க ஆரம்பிச்சிச்சு. அது கூட இருக்க அந்த பொண்ணு கூட இருக்க அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உன் முடி ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ண, சிறுமையாக நினச்சி பேச ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்ச நாளில் என்ன பண்ணாங்க? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூரமாக போயிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் போனோடனே என்ன ஆகுது? அந்த பொண்ணு ஒரு சேர் மேலே உட்காருது. அந்த சேர் மேலே சுவிங்கம் இருக்கும் பாருங்களா, அது இருந்திருக்கு. அது அந்த பொண்ணுக்கு தெரியல. அது அதோட முடியல ஒட்டிக்கிச்சு. ஸோ அந்த பொண்ணால் அந்த சுவிங்கம்மை எடுக்கவே முடியல. ஸோ லாஸ்ட் என்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணு போய் ஹேர் ட்ரெஸ்ஸர்கிட்ட அந்த முடி ஃபுல்லாக
எவ்வளோ வெட்ட முடியுமோ அவ்வளோ வெட்டிடுச்சான். ஸோ அப்போ அந்த பொண்ணு கஷ்டப்படுறப்ப அமீர் போய் சொன்னான், பெருமைக்கான குணம் அல்லாஹ்விற்கே உரியது. பெருமை நம்மக்கிட்ட கடுகளவு கூட மனசில் என்றைக்கும் எப்போவுமே இருக்கக்கூடாது அப்படின்றத அமீர் அந்த பொண்ணுக்கிட்ட போய் புரிஞ்சுக்கிற விதத்தில் சொன்னான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய தோழிகளுக்கு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு திருப்பி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ இந்த பெருமையான குணம் இது ஒரு சின்னதான். ஸோ நம்ம வாழ்க்கையில் எத்தனை இன்சிடெண்ட் நடந்தாலும் அதை நம்ம மனசில் என்னவா எடுத்துக்கணும், அது அல்லாஹுடைய அருளாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாற்றுக்கும் மேலே பெருமைக்குரியவன் யார்? அவன் அல்லாஹ் மட்டுமே. எந்த பெருமையும் எனக்கு நான் செஞ்சதுனால தான், நான் கஷ்டப்பட்டதுனால தான் நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி நினச்சிருந்தா கூட நம்ம தினம் தொழுகையில் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கோரிக்கணும். ஸோ அந்த குணம் மட்டும் நம்மக்கிட்ட அல்லாஹ் அந்த குணத்திலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.